வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது மாத பலன்களுக்கான நிகழ்ச்சி. ஜூன் மாதம் 2026 வருஷம் இருக்கக்கூடிய அந்த மாதத்திற்கான பலன். மேஷராசி. மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மிக மிக முக்கியமான நிகழ்வுன்னு சொல்லலாம். என்னென்னா 1ஆம் தேதி இரவு குரு பயிற்சியாகிறது. இந்த குரு பயிற்சி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா குரு உங்களுக்கு 9ஆம் வீட்டுக்கும் 12ஆம் வீட்டுக்கும் உடையவர். அதனால் அவர் ஒரு திரிகோணாதிபதி, 9ஆம் வீட்டுக்கு அதிபதி, பாக்கியாதிபதி. அவர் 3ஆம் வீட்டிலிருந்து 4ஆம் வீட்டுக்குள்ளே போகிறார். இவர் 4ஆம் வீட்டுக்குள்ளே போகிறதுல என்ன பெரிய விசேஷம்னா அது உச்ச வீடாக இருக்குது. அப்போ உங்களுடைய பாக்கியாதிபதி உச்சமடைகிறார். அதோடு இல்லாமல் 7.5 சனி உங்களுக்கு நடக்கிறது. அப்போ அந்த சனியை குரு பார்க்கிறார். சனியை குரு பார்க்கறதால 7.5 சனிக்கு கொஞ்சம் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் உண்டு தான். அந்த நெகட்டிவ் எஃபெக்ட்ஸு பெரிய அளவு குறையும். ஏன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு, எந்த ஒரு மோசமான ஒரு கிரகமாக இருந்தாலும், தீமை செய்யக்கூடிய கிரகமாக இருந்தாலும் குரு பார்க்கின் கோடி நன்மைன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா குரு பார்த்தா அந்த நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் குறையும். அதனால் இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்குது. அப்போ உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த பல பிரச்சனைகள், அதாவது ஃபினான்ஷியலாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் பெரிய அளவுக்கு குறையும். உங்களுடைய வேலை பார்க்குற அலுவலகங்களில் உங்களுக்கு மேலதிகாரியால் வரக்கூடிய பிரச்சனை இருக்கலாம். சில நேரங்களில் நிறைய பேர் இந்த ஐடி ஃபீல்டில் கேட்பான், சார் ப்ராஜெக்டாவது மாறணும் சார், தாங்க முடியலாமாங்க. அப்போ அந்த மாதிரி ரிலீஃபை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காலம். அந்த 7.5 சனியினால் வரக்கூடிய அந்த நெகட்டிவ் எஃபெக்ட்ஸோடைய பிரச்சனைகளில் ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அது உங்களுக்கு பெரிய அளவு அட்வான்டேஜஸ் சுச்சுவேஷனை தரும். அதனால் இந்த நிகழ்வு நிச்சயமாக அப்ரிஷியேட் பண்ணோம், ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி தான் இருக்குது. இந்த 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு, உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராசிநாதனான செவ்வாய், இவங்க எல்லாமே உங்களுக்கு நிறைவான நன்மையை தான் சொல்கிறாங்க. இந்த குரு பார்க்கக்கூடிய இடம் விசேஷம். அப்படி பார்க்கும்போது அவர் எதை பார்க்குறார், 4ஆம் வீட்டில் நேராக பார்க்கக்கூடிய இடம் 10ஆம் வீடு. 8ஆம் வீட்டை பார்த்தார், 10ஆம் வீட்டை பார்த்தார், 12ஆம் வீட்டை பார்த்தார். குறிப்பாக 10ஆம் வீடு, அதான் நான் சொன்னேன், தொழிலில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள்லாம் நீங்கிறதுக்கான ஒரு கேட்ஸ் ஆர் ஓப்பனிங். நாளைக்கே நடக்கும்னு சொல்ல, ஆனால் கேட்ஸ் ஆர் ஓப்பனிங். படிப்படியாக அதுக்கான ஒரு டெவலப்மெண்ட்ஸ் வருது. வெளிநாடு போகிறதுக்கான தடைகள் இருக்கும், அந்த தடைகள்லாம் நீங்கும். வெளிநாடு அது படிப்புக்காக இருக்கலாம், இல்லை உங்கள் வேலை சம்மந்தமாக இருக்கலாம். ஸோ எல்லா தரப்பினருக்கும் அந்த அவளுடைய அந்த ப்ராக்ரெசிவ் மூவ் கிடைக்கிறதுக்கான ஒரு காலமாகவும் இது அமையும். ஒரு விஷயத்தில் இப்போ நம்ம இதில் பார்க்கும்போது 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் ஏறத்தாழ ஒரு 15ஆம் தேதி அவர் 3ஆம் வீட்டுக்கும் போவார். இப்போது 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் 2ஆம் வீட்டில் இருந்தாலும் சிறப்பு, 3ஆம் வீட்டுக்கு போனாலும் சிறப்பு தான், பிரச்சனை கிடையவே கிடையாது. நல்ல தைரியம், தன்னம்பிக்கை எல்லாத்தையும் கொடுக்குறார். வீரியஸ்தானம் அது நன்மை. உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய், உங்கள் ராசிநாதன், நல்ல பலத்தை கொடுக்குறார். ராசியிலேருந்து 23ஆம் தேதி அவர் பயிற்சியாகி ரிஷபராசிக்குள்ளே போவார். அப்போது தனஸ்தானத்துக்கு வாக்குஸ்தானத்துக்கு செவ்வாய் போவது சிறப்பு. ஆனால் அதே நேரத்தில் சனி செவ்வாயை பார்ப்பதால் வாக்கினில் கவனம் தேவை, ஃபைனான்ஸ்லேயும் அப்போ கவனம் தேவை. அப்போ 4th வீக்கு நமக்கு சில காம்ப்ளிகேஷன் ரைஸ் ஆகுது. வாக்கினிலும் கவனம் தேவை. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செயல்படுறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி வண்டி வாகனங்களை இயக்கும்போது ரொம்ப கேஷுவலாக இருக்கக்கூடாது, ஒரு ஆட் ஹவர்ஸில் ஓட்டக்கூடாது. இதிலெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருப்பது மிக மிக அவசியம். ஏன்னா உங்கள் ராசிநாதனான செவ்வாய்க்கு மீண்டும் சனி பார்வை ஏற்படுகிறது. ஸோ இதெல்லாம் கவனத்தில் நீங்கள் வச்சுக்கணும். இந்த மாதத்தை பார்த்தா பை அண்ட் லார்ஜ் எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லா இருக்குது. இதில் சுக்கிரன் ஒரு முக்கியமான கிரகம். இந்த சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனும் சுக்கிரனும் இருக்காங்க. இதில் 9ஆம் தேதி அன்று சுக்கிரன் 4ஆம் வீட்டுக்கு போகிறார். 4ஆம் வீட்டுக்கு சுக்கிரன் போனால் வசதி வாய்ப்புகள் அதிகமாகும். பெரும்பாலும் புது கார் வாங்குகிறேன், வீடை பெயிண்ட் பண்ணுறேன்,
இல்லை புதுசாக எல்லா விஷயத்தையும் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு புதுப்பிப்பது அது நிறைய பேருக்கு பிடிக்கும். இருக்கிறதே வச்சுட்டு சில பேர் பழமை விரும்பிகள் அப்படி. ஆனால் சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு போனால் புதுமை விரும்பி சில புது விஷயங்கள்லாம் நம்ம மனசு ஈடுபடும், நன்மைகள்லாம் உண்டாகும், சந்தோஷங்கள் பெருகும், நிறைய ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதே போல் சில சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் கூடி வரும். ரொம்ப ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மையை பற்றியும் அது சொல்கிறது. அதே நேரத்தில் கிட்டத்தட்ட இந்த புதனானவர் 23ஆம் தேதி புதன் வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்குள்ளே வருவார். அப்போது 4ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் எல்லோரும் இருக்கிறது ரொம்ப விசேஷமாக தான் இருக்குது. புதன் சுக்கிரன் குரு 3 சுபர்கள் சேருகிறார்கள். ரொம்ப ரொம்ப நல்லதை பற்றியும் அது சொல்கிறது. அப்போது இந்த மாதத்தை பொறுத்தவரை எப்படி இருக்குன்னா, சில எதிர்பார்க்காத சர்ப்ரைசஸ், சில நல்ல ஃபங்க்ஷன்ஸு, ஒரு ஹாப்பி சரௌண்டிங்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் சொல்லுவோம். மிக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். பல உறவினர்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், மனம் விட்டு பேசக்கூடிய, சிரித்து மகிழ்கிறது, பேசுறது, வேலை பார்க்குற இடத்துல கூட எல்லோரும் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்ஃபியரை க்ரியேட் பண்ணுவாங்க. அதனால் இந்த மாதம் ஒரு நல்ல அனுபவங்களை உங்களுக்கு தரக்கூடிய அற்புதமான மாதமாக விளங்கப் போகிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.